ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதौ வந்தே பகவந்தौ புனः புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. कारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि. सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मामा ब्रह्म निराकरोद निराकरणमस्तनिराकरणं मे अस्तु. तदात्मनिरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. अथ चतुर्थः खण्डः. अथ कलुयोद्गीतस्य प्रणवो. तृतीयः खण्डः. अथ चतुर्थः खण्डः. ओमित्येतदक्षरमुद्गीतमुपासीतो ओमिति हि उद्गायति तस्योपव्याख्यानं देवा वै मृत्योर्बिभ्यत त्रयीं विद्यां प्राविशंस्ते छन्दोभिरच्छादयन् यदेभिरच्छादयन्स्तच्छन्दसां छन्दस्त्वं तानु तत्र मृत्युर्यथा मृत्यः मत्स्यमुदके परिपश्येदेवं परिपश्यते ऋचिसाम्नियाजुषी तेन विदित्वोर्ध्वारिचः साम्नो यजुषस्वरमेव प्राविशन् यदा वारिचमाप्नोति ओमित्येवातिस्वरति एवं सामेवं यजुरेष उस्वरो यदेतदक्षरम् एतदमृतमभयं तत्प्रविश्य देवा अमृता अभया भवन् स य एतदेवं विद्वान् अक्षरं प्रणोत्येतदेवाक्षरं स्वरममृतमभयं प्रविशति तत्प्रविश्य यदमृता देवास्तदमृतो भवति. यदा वा ऋजमाप्नोति ओमित्येव अतिस्वरति एवं साम एवं यजुः एष उस्वरः यदेतदक्षरम् एतदमृतम् अभयं तत्प्रविश्य देवाः अमृता अभया भवन्. ஸ்வரம் என்பதை தேவர்கள் அடைந்தார்கள். ஏன்னா தேவர்கள் சந்தஸ்ல மறைந்திருந்தாலும் சந்தஸ் சம்பந்தமான வைதிக கர்மாக்களில் வேத்தியத்தினுடைய திரைவித்யா என்று சொல்லக்கூடிய 3 வேத சம்பந்தமான யஜ்ஞாதிகளில் தேவர்கள் மறைந்திருந்தாலும் மிருத்யுவை கடக்க முடியவில்லை. அதனால ஸ்வரத்தையே அடைந்தார்கள். ஸ்வரமேவ பிராவிஷன். ஸ்வரம்ன்ற பொழுது இந்த இடத்துல பிரணவம் அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி வைதிக வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் தேவதைகள் அமிர்தத்துவத்தை தேடினதுனால சந்தஸ்ல போய் உட்கார்ந்தது. சந்தஸ்ல எது சரியானதுன்றத தேடி ஸ்வரத்துல போய் கடைசியாக அமிர்தத்துவத்தை அடைஞ்சுது அப்படின்னு சொல்றதுதான் பௌராணிகமாக பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து அமிர்தத்துவத்தை தேவர்கள் எடுத்தார்கள்னு வருது. அப்படிதானே பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கடல்
அப்படிங்கிறது வேதம் தான். அதை கடைய கடைய அதுலதான் அந்த பார்க்கடல்ல தான் அமிர்தம் இருக்குன்னு தெரியறது முதல்ல தேவர்களுக்கு. ஆனா எங்க இருக்கு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. சந்தஸ்ல போய் உட்கார்ந்துட்டு அங்கங்க விஷயங்களை பார்க்கறது. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வரம் அப்படிங்கிற மேலெழும்பி வரக்கூடிய விஷயத்துல அமிர்தத்துவத்தை அமிர்தத்தை அடையிறது போய் தேவதைகள்லாம் அப்படின்னு இங்க தெரியறதும். இதை உருவகப்படுத்தும் பொழுது சமுத்திரத்தை கடையும் பொழுது அதுல இருந்து அமிர்தம் வந்தது, அதை தேவர்கள்லாம் உட்கொண்டார்கள்னு சொல்றது. கதம் புனः ஸ்வரசப்த வாச்சியத்துவம் அக்ஷரஸ்ய. ஸ்வரம்னா இந்த இடத்துல அக்ஷரம்தான், பிரணவம்தான், ஓங்காரம்தான்னு எப்படி சொல்றது அப்படிங்கிறதுக்காக இந்த ருக்கு ஆரம்பிச்சோம் ஒன்னு நேத்திக்கு. யதாவா ரிச்சமாப்னோதி ஓமிதி ஏவ அதிஸ்வரதி. ரிக் மந்திரங்கள் சொல்லும் பொழுது அதிஸ்வரம் ஸ்வரித்தமாகவோ தீர்க்கஸ்வரித்தமாகவோ ஓம்னு சொல்றோம் இல்லையோ, அப்போ ரிச்சம் ஆப்னோதி ஓமிதி ஏவ அதிஸ்வரதி. ரிக்வேதத்தில் பிரணவத்தை உச்சரிக்கும் பொழுது ஓம்காரத்தை அதிஸ்வரமாக சொல்றதுனால ஓம்காரமே ஸ்வரம். அதான் இங்க தாத்பரியம். அதே மாதிரி ஏவம் சாம ஏவம் யஜுஹு ஏஷவுஸ்வரஹா. சாமவேதத்திலையும் சரி யஜுர்வேதத்திலையும் சரி ரிக்வேதத்தை போலவே அங்கும் ஓம்காரம் ஸ்வரிதமாக சொல்லப்படுகிறது. எதேதத் அக்ஷரம் ஏதத் அமிர்தம் அபயம். அந்த அக்ஷரம் இருக்கே ஓம்காரம், அதுவே அமிர்தத்துவ தன்மை அபயத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அபிதானம் அபிதேயத்தை தான் குறிக்கிறது. அப்போ ஓம்காரம் உபாசனத்துக்காக ஓம்காரம்ங்கிற அக்ஷரம் எடுத்துக்கொண்டாலும் ஓம்காரம் எதை குறிக்கிறது? பரம்பிரம்மத்தை தான் குறிக்கிறது. விதேயம் அங்க பிரம்மந்தான். அந்த பிரம்ம வஸ்துவை குறிக்கிறதுனால இந்த இடத்துல ஓம்காரம் அமிர்தம். ஏன்னா இங்க வெறும் அக்ஷரோபாசனம் மட்டும் எடுத்துட்டா அமிர்த லாபம் எப்படி சொல்றது? அப்ப இந்த இடத்துல அக்ஷரம்ங்கிற பொழுது அவிதேயமா இருக்கக்கூடிய பிரம்மவஸ்து நால அமிர்தத்துவம், அமிர்தமே அபயம். அமிர்தத்துவம் எப்படி சித்திக்கிறது? காலாதீதத்துவத்தினால சித்திக்கிறது. காலத்தை கடந்தது அப்படிங்கிறதுனாலதான் அது அமிர்தம். அமிர்தம்னாலே அதானே இறப்பில்லாத தன்மை அப்படிங்கிறோம். அப்படின்னா இறப்பில்லாத தன்மை வேணும்னா பிறப்பில்லாத தன்மையும் இருக்கணும். பிறப்பு இருந்தா இறப்பு உண்டு. பிறப்பு இறப்பு ரெண்டும் இல்லாத தன்மை அப்படின்னா என்ன? காலத்தினால் ஆட்படாத தன்மை. அது ஒண்ணுதான் அமிர்தத்துவத்துக்கு வாய்ப்பே. மற்றபடி இங்க போறது அங்க போறதுனால அமிர்தத்துவம் இருக்காது. ஏன்னா காலத்திற்கு உட்பட்டதாயிடும் அதெல்லாம். காலாதீதத்துவம்னா காலத்தை காலத்திற்கு ஆதாரமா இருக்கிற விஷயம்தான் காலத்தை தாண்டி இருக்க முடியும். மற்றதெல்லாம் காலத்துலதான் இருக்கும். காலத்திற்கு ஆதாரமா இருக்கிறது சின்மாத்திரம் தான்றதுனால சித்து அமிர்தம் ஆயிடுறது. அபயம் அப்படிங்கிறது தேச வஸ்து அதீதத்துவம். உதரமந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. ஒரு விஷயத்திலேருந்து நான் என்னை வேறுபட்டதாக பார்க்கும் பொழுது
என்னிலிருந்து வேறுபட்ட அந்த பொருளால் எனக்கு பயம் ஏற்படுகிறது. பயங்கிறது உபலக்ஷணம். பயம் கோபமாக பரிணமிக்கலாம். பயம் ராகமாக பரிணமிக்கலாம். துவேஷமாக எப்படி வேணா இருக்கலாம். எல்லா விதமான சாம்சாரிக்க எமோஷன்ஸ் இருக்க பாவங்கள் அது எல்லாமே இங்க பயம்ங்கிறதுனால சொல்லப்படுறது. அது இல்லாத தன்மை இரண்டாவது பொருள் இல்லாத பொழுதுதான் சித்திக்கும். என்ன தவிர இன்னொரு பொருள் ஒரு குணம் இருக்குன்னா உடனே அதை பத்தி ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் ஆகதான் ஆகும். அப்ப அங்க சாம்சாரிக்க தன்மை ஏற்படுறது உடனே. அது சில சமயம் பயம்ங்கிறது அதுல ஒரு எக்ஸ்பிரஷன். பயம் மட்டும்தான் சம்சாரம்னு கிடையாது. பயம்ன்றது சம்சாரத்தை குறிக்கிறது. இங்க அபயம்ங்கிறது அசம்சாரித்துவம். அமிர்தம் அபயம். இது ரெண்டும் நிர்குண நிரவயவ சர்வாதார சர்வசாட்சி பரம்பிரம்மத்தினால அது என்னுடைய சுரூபம்ன்ற ஞானத்தினால ஏற்படுறது அந்த அக்ஷரத்தினால. தத் பிரவிஷ்ய தேவாக அமிர்தா அபயா அபவன். அதை பிரவேசித்ததனால், அதை பிரவேசித்தார்கள்னா அதை தியானித்ததனால் அமிர்தத்துவத்தையும் அபயத்தன்மையும் தேவர்கள் அடைந்தார்கள். யதா வை ரிச்சம் ஆப்னோதி ஓமித்யேவ அதிஸ்வரதி ஏவம் சாம ஏவம் யஜுகு ஏஷ உஸ்வரஹா. அப்படியே தான் எழுதுறார் பாஷ்யத்துல. ஒன்றும் எக்ஸ்ட்ராவா ஒண்ணுமே எழுதல. அதனால அப்படியே பார்த்துட்டோம் நம்ம. கோ அசௌ, எது அதுன்னா எது ஏத்தது அக்ஷரம் ஏதம் அமிர்தம் அபயம் தத் பிரவிஷ்ய. அது வரைக்கும் அதேதான். யதா குணம் ஏவ அமிர்தா அபயாஸ்ச அபவன் தேவாஹா. அதன் சுரூபமாக அமிர்தத்துவம் அபயத்துவத்தை அடைந்தார்கள். அவ்வளவுதான். பாஷ்யம் ஒன்றும் இல்லை இதுல. ஏன்னா செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கிறதுனால அப்படியே சொல்லிட்டு பிரதிபதம் சொல்லிட்டு போயிட்டார் அவர். அடுத்த மந்திரம் சய ஏதது ஏவம் வித்வான் அக்ஷரம் பிரணௌதி ஏததேவ அக்ஷரம் ஸ்வரம் அமிர்தம் அபயம் பிரவிஷதி தத் பிரவிஷ்ய எது அமிர்தா தேவாஹ தத் அமிர்தோ பவதி. சரி, தேவர்கள் நுழைஞ்சார்கள், அதனால நமக்கு என்ன இல்லையா? தேவர்கள் முதல்ல சந்தஸ்ல இருந்தா அப்புறம் ஸ்வரத்துக்கு போனா இந்த கதையை கேட்டு நமக்கு என்ன ஆக போறது? அதனால ஸ்ருதி சம்பந்தம் கொண்டு வருது இங்க. ஏவம் வித்வான், இதை தெரிந்தவன், இந்த விஷயம், இந்த உபாசனா விஷயங்களை அறிந்தவன் அக்ஷரம் பிரணௌதி. பிரணௌதினா ஸ்தௌதி. இந்த இடத்துல உபாசிக்கின்றவன் அர்த்தம். இந்த ஆக்கியாயிகைய கேட்டு அறிந்து கொண்ட ஒருவன் நம்மெல்லாம் தான். இதே மாதிரி அந்த ஓம்காரத்தை உபாசிப்பதால் ஏததேவம் வித்வான் அக்ஷரம் பிரணௌதி ஏததேவ அக்ஷரம் ஸ்வரம் அமிர்தம் அபயம் பிரவிஷதி. இதை உபாசிக்கின்றவன் அதே மாதிரி அதை போலவே தேவர்களைப் போலவே அந்த அமிர்த அபய குணமுடையதாகிய பிரணவத்தை பிரவேசிப்பார்கள், ஞானத்தை அடைவார்கள் அர்த்தம். இதெல்லாமே ஞான யோக்கியத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இதனால கிட்ட எடுத்துன்னு போயிடுறதுனாலதான் உபாசனம். ஞானத்துக்கு உடனே கொடுத்துட போறதில்லை இது. ஆனா ஞானத்துக்கு ரொம்ப அருகில் கொண்டு போய் வைக்கக்கூடியது. இப்ப நம்ம இந்த இத்தனை உபாசனங்கள் சொல்றோமே, இதெல்லாம் கேட்டுன்றதுனால நமக்கு ஒரு பயன் கிடையாது.
ஏன்னா இதெல்லாம் கர்மா. கேட்டு அதுபடி செய்யும் பொழுதுதான் அதனுடைய பலன் ஏற்படுது. வாஜபேயி யாகம் பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணணும் கேட்டுக்கிறதுனால என்ன பயன்? அதுக்கப்புறம் அதை போய் செஞ்சாதானே அந்த கர்மாவை அனுஷ்டிக்கும் பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கிறது. கர்மாவே கர்த்திருத்தந்திரம் தான் அது. கர்த்தாவை ஆசிரியிச்சுதான் கர்மா இருக்கு. கர்த்தா காரியத்தை பண்ணும் பொழுதுதான் பலன் கிடைக்க போகுது. உபாசனமும் அத மாதிரி ஒரு கர்மா தான். இது மாதிரி ஒரு விதமா எத்தனை விதமான உபாசனங்கள் இது கொடுக்கறது சாந்தோக்கியம். ஏன்னா பல டைமென்ஷன்ஸ்ல நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளை தடுக்கும் இந்த ஞானத்துக்கு. அத்தனை உபாசனங்கள் பண்ணும் பொழுது அந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டே வர்றது சாஸ்திரம். பிரவிஷ்ய தத்து எது அமிர்தா தேவாக தது அமிர்தோ பவதி. தேவர்களுடைய அமிர்தத்துவத்தை போலவே ஒரு சமமான ஒரு அமிர்தத்துவத்தை வித்வான்களும் அடைவார்கள். பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இவ அடையிற அமிர்தத்துவத்துக்கும் அவ அடையிற அமிர்தத்துவத்துக்கும் அர்த்தம். இருக்கிறது ஒரே அமிர்தத்துவம் தான். யார் அடைஞ்சாலும் அது அதே தான். தேவாசுரர்களுக்கு மோகினி பங்கிட்டு கொடுத்தா மாதிரி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைச்சது, இவாளுக்கு கிடைக்கல அப்படின்லாம் அங்க கிடையாது. இங்க பாஷ்யக்காரர் சொல்ல போறார், ராஜாவினுடைய அந்தரங்கத்துல இன்னர் சர்க்கிள்ல ஒருத்தர் இருக்கா, வெளி சர்க்கிள்ல இருக்கான்ற மாதிரி பேதம்லாம் இங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னாதான் கிடைக்கும். சயஹா அந்யஹா அபி தேவவதேவ ஏததக்ஷரம் ஏவம் அமிர்த அபயகுணம் வித்வான் பிரணௌதி ஸ்தௌதி. சஹாயஹா எந்த ஒருவன் அர்த்தம். நம்ம சொல்றோமே ஹூஎவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். எவன் ஒருவன் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதுதான் இங்க சமஸ்கிருதத்துல சயஹா. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எவன் ஒருவன் அப்படின்னு சொல்றமே நம்ம சயஹா, வேதமே அப்படி யூஸ் பண்றது. சய ஏத்தது ஏவம் ஹூஎவர் த ஒன், அதெல்லாம் சயஹா அந்யோபி தேவவத்து, வேற யாரும் கூட தேவர்களைப் போலவே ஏதது அக்ஷரம் தேவவத் ஏவ, ஏவகாரம் அங்க பெரிய இது இல்லை, அதை போலவே தான் அப்படின்றதான் ஏதது அக்ஷரம், இந்த அக்ஷரத்தை பிரணவத்தை ஏவம் இதை போலவே அமிர்த அபயகுணம், இந்த அக்ஷரம் எவ்வாறு அமிர்த குணத்தோடும் அபயகுணத்தோடும் கூடியதாக எந்த வித்வான் பிரணௌதி ஸ்தௌதி. இப்போ இங்க அமிர்த அபயகுணம் நம்ம வந்து சுரூபத்தினால எப்படி அது அமிர்தத்துவத்தையும் அபயத்தையும் கொடுக்கறதுன்னு இப்ப பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி. ஆனா இங்க உபாசனைங்கிறதுனால பிரணவமே அமிர்த அபயம் அப்படின்னு அதுக்கு மேல ஆலம்பிச்சு தியானம் பண்ணணும். ஏன்னா இது உபாசனை. பிரணவமே அபயம், பிரணவமே அமிர்தம், ஓம்காரம் அக்ஷரமே அமிர்தம், அக்ஷரமே அபயம் அப்படின்னு நிஷ்ட காண்டம்ப்ளேஷன் தியானம் செய்கிற வித்வான் பிரணௌதி ஸ்தௌத்வி உபாசனமேவ அத்திர ஸ்துதிஹி அபிப்ரேதா. ஸ்துதிங்கிற வார்த்தையினால உபாசனமே சொல்லப்படுகிறது. அதோடு கூட இருந்து கொண்டிருப்பது அதான் உபாசனம். அந்த எண்ணத்தோடையே இருக்கிறது, அதே சிந்தனையில் இருக்கிறது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த விதமான வைதீக காரியங்கள் செய்யும் பொழுதும் ஓம்னு சொல்லிட்டு பண்றோம்.
அப்போ அத்தனை காரியமும் ஓம்கார தியானத்துக்கிட்ட நம்மள திருப்பி திருப்பி எடுத்துன்னு போகணும். இங்க நீ உலகத்துல எதெல்லாம் அனுபவிக்கிறியோ, எதெல்லாம் சொல்லி தேவதைய அர்ச்சனை பண்றியோ, அதெல்லாம் எங்க போய் ஒடுங்கிறது? ஓம்காரத்துல தான் ஒடுங்கிறது. அதனாலதான் ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ சொல்றோம் இல்லையோ. இப்ப எல்லாத்துலயும் ஓம் ஓம் வந்துன்னு இருக்கு. மற்றபடியும் லௌகீக விஷயங்கள்லயும் அனுஜ்ஞை கொடுக்கறதுக்கு ஓம், சமிருத்தி அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி ஆம்ங்கிற இடத்துல ஓம் அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுறது. இன்ஃபேக்ட் அடுத்த கண்டத்துல மூச்சு விடும் பொழுதே கூட அந்த ஓம் சொல்லிட்டு தான் விடுறது அப்படின்லாம் வருது. அந்த மாதிரி தியானம் உபாசனம் அப்படி யார் பண்றாளோ ச ததைவ ஏததேவ அக்ஷரம் ஸ்வரம் அமிர்தம் அபயம் பிரவிசதி. தேவர்களைப் போலவே இந்த ஸ்வரம் ஆகிய அக்ஷரத்தில் அமிர்தஸ்வரூபம் அபயஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த பிரணவத்துல பிரவேசிப்பார்கள், ஞானம் அடைஞ்சிருவார்கள் அர்த்தம். ஆனா வித்தியாசம் இருக்கா தேவர்கள் பிரவேசம் பண்றதுக்கும் நம்ம பிரவேசம் பண்றதுக்கும்னா, பாஷ்யக்காரர் ராஜகுலம் பிரவிஷ்டானாமிவ ராஜ்ஞா அந்தரங்க பகிரங்கதாவது ந பரஸ்ய பிரம்மணः அந்தரங்க பகிரங்கதா விசேஷா. அரண்மனைக்குள்ள ஒருத்தன் நுழையறான். அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கு. நான் நேத்திக்கு தான் சொன்னேன், பெரிய வித்தியாசம் இல்லை அப்பைக்கும் இப்பைக்கும்ட்டு. கொஞ்சம் வித்தியாசம். இப்பயும் பாலிட்டிஷியன்ஸ்ன்றது இதே மாதிரி தான் இருக்கான். அட்லீஸ்ட் அந்த காலத்து மாதிரி ராஜசபைன்னு இல்லை. போகும்பொழுது இருக்கே, ஐ மீன் இந்த சென்ஸ் பார்லிமெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். என்ன யார் எங்க உட்கார்றான்ற அந்த ஆர்டர் இருக்குல்ல, இன்னைக்குமே இருக்கு. ஆப்போசிஷன் பெஞ்சஸ், ட்ரெஷரி பெஞ்சஸ். ட்ரெஷரியில வந்து முன்னாடி பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்றா. பின்னாடி பெஞ்சில் அடுத்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, அதுக்கு பின்னாடி சாதாரண எம்பிஸ் உட்கார்றான்னு இல்லையோ. அது மாதிரி தான் இங்க ராஜகுலம் அரண்மனையை பிரவேசம் பண்ணும் பொழுது ராஜாவினுடைய அந்தரங்கத்துல முக்கியமான ஆள்லாம் இருப்பான். மந்திரி, தளபதி, என்ன இவாள்லாம் இருப்பா. அப்புறம் வெளி அங்கத்துல சாமானிய பிரஜைகள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாளோ. கோவில்கள்லயே அப்படிதான் இருந்தது. உள் பிரகாரம், வெளிப்பிரகாரம், அதுக்கு பின்னாடி வெளிப்பிரகாரம். ஒண்ணுத்துல ஒருத்தர் ஒரு விதமான மக்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுவா. இப்படிலாம் இருந்ததே அந்த காலம். அப்படிதானே? அது மாதிரி வித்தியாசம் இருக்கா இங்க? ந பரஸ்ய பிரம்மணஹா அந்தரங்க பகிரங்கதா விசேஷதா விசேஷா. அந்த மாதிரி இந்த ஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும், பிரம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் கிடையாது. எல்லாரும் சமம். அந்தரங்கம் பகிரங்கம், தேவர்கள் வந்து வேற விதமா அடைவார்கள், இங்க இருக்கிற இந்த வர்ணத்தவர்கள் இப்படி அடைவார், அப்படிலாம் ஒண்ணுங்க. பிரம்மத்துல சர்வ சமம். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. அதுக்காக அதை அடையறதுக்கான காரியம் வெவ்வேறு விதமாக தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஒன்று இண்டிவிஜுவல் டிஃபரெண்ட் தானே. ஒருத்தருனுடைய புத்தி சாமர்த்தியம், எமோஷனல் சினாரியோ, அவளுடைய பேக்ரவுண்டு, சம்ஸ்காரம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அவளோட பிரயாணம் இருக்கு. ஆனா போய் சேர்ற லட்சியமான இடம் ஒண்ணுதான். அதுல பேதம் இல்லை. கிம் தர்ஹி, ஆனால் என்ன? எது அமிர்தா தேவாகா ஏன அமிர்தத்வேன எது அமிர்தா அபூவன் தேன ஏவ அமிர்தத்வேன விசிஷ்டா ததமிருதா பவதி. எந்த அமிர்தத்தன்மையானவர்களாகிய தேவர்கள், அமிர்தாக தேவாக மரணமில்லாதவர்களாகிய தேவர்கள், எந்த அமிர்தத்தினால் அமிர்த
அமிர்தர்களாக ஆனார்களோ, ஏன அமிர்தத்வேன எதமிருதா பபூவன்னு தேனையேவ அமிர்தத்வேன விசிஷ்டா ததமிருதா பவதி வித்வான். தேவர்கள் எப்படிப்பட்ட அமிர்தத்தினால் அமிர்தத்துவத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட அமிர்தத்தாலேயே அப்படிப்பட்ட அமிர்தத்துவத்தையே வித்வானும் அடைவான். ந நியூனதா நாபி அதிகதா அமிர்தத்வே. குறைச்சல் ஏற்றல் எதுவும் கிடையாது. சமத்தன்மை அமிர்தத்துவத்தில் உள்ளது என்று பொருள் அப்படின்னு பாஷ்யக்காரர். அதனால அந்த பேதம்லாம் கிடையாது. நம்ம வெளிப்படையா ஏதோ பேதம் இருக்கிற ஒரு தர்மமாக தெரிஞ்சாலும் பேதத்திலிருந்து அபேதத்துக்கு எடுத்துன்னு போகிறது தான் நம்ம தர்மம். சாமான்யமா நம்ம பேதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுத்து வேதம் இவாள்லாம் சொல்றா. பேதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல. உலகத்துல சாமான்யமா பல பேதங்கள் தெரியறதே அந்த பேத தன்மையிலிருந்து அபேத தன்மைக்கு எடுத்துன்னு போகிறது தான் நம்ம சாஸ்திரங்கள். இந்த வேதமே அதுதான் பண்ணுது. ஆனா சுவாபாவிகமா பேதம் இருக்கே. எனக்கும் அடுத்த என் பையனுக்குமே பேதம் இருக்கு இல்லையோ. புத்தியில பேதம் இருக்கு, சிந்தனையில பேதம் இருக்கு, தன்மையில பேதம் இருக்கு இல்லையா. ஒருத்தருக்கும் ஒரு எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். அந்த யூனிக்னஸ் பேதத்தை தானே சொல்லுது. சாமான்யமா பார்க்கும் பொழுது எல்லாத்துலயும் பேதம் தெரியாது. ஒத்தனை மாதிரி இன்னொத்தம் கிடையாது. கைரேகையிலேருந்து அத்தனையும் வித்தியாசப்படுது. ஆனா அபேதத்துல கொண்டு போய் சேர்க்குது. அதனால இட்ஸ் யூனிஃபையிங் திங், நாட் அ டிவிசிவ். பஞ்சம கண்டா, அஞ்சாவது கண்டம். பிராணாதித்ய திருஷ்டி விசிஷ்டஸ்ய உத்கீதஸ்ய உபாசனம் முக்தம் ஏவ அனூத்ய பிரணவோத்கீதயோः ஏகத்வம் கிருத்வா தஸ்மின் பிராணரஷ்மி பேத குண விசிஷ்ட திருஷ்டியா அக்ஷரஸ்ய உபாசனம் அநேக புத்திர பலம் இதானீம் வக்தவ்யம் இது ஆரம்பியதே. அடுத்த கண்டம் என்ன பண்றது? பிராணனுக்கும் ஆதித்யனுக்கும் பிரணவத்திற்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை சொல்லி உபாசனை சொல்லப்பட்டது. பிராணன்னா வியானத்தை உபாசிக்கிறது இல்ல, அப்பிராணன் அனபானன் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லித்து வியானத்துல உபாசின்னு. அதுக்கு முன்னாடி பிராண வாக்கு பிராணன் அந்த ரசத்தமத்துவம் அதெல்லாம் சொல்லித்து. அப்புறம் முக்கிய பிராண உபாசனை சொல்லப்பட்டது. அப்புறம் சம்க்ஷேபமாக ஆதித்யனை அக்ஷரமாக உபாசின்னு சொல்லித்து. இதெல்லாம் ஆச்சு இல்லையா. பிராணாதித்ய திருஷ்டி விசிஷ்டஸ்ய உத்கீதஸ்ய உபாசனம் முக்தம். அதுக்கப்புறம் அதையே திருப்பி கொண்டு இங்க பிரணவ உத்கீதையோகோ ஏகத்துவம். பிரணவமும் உத்கீதமும் ஒண்ணு. பிரணவம்னா ரிக்வேதங்கள்ல பிரணவம்னு சொல்லப்பட்டதும் சாமவேதத்துல இருக்கிற உத்கீதமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தஸ்மின்னு பிராண ரஷ்மி பேத குண விசிஷ்ட திருஷ்டியா, பிராணம் பல ரஷ்மிகள் சூரியனுடைய கிரணங்கள்ல உபாசனை பண்ண சொல்லுது. சூரியன்ல பண்ணாத சூரிய கிரணத்துல பண்ணு. அப்படி அக்ஷரஸ்ய உபாசனம் அநேக புத்திர பலம். அந்த மாதிரி உபாசனை பண்ணும் பொழுது அநேக புத்திர பலம் சந்தான சித்தி ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக இது ஆரம்பிக்கப்படுகிறது. மந்திரத்தை படிச்சிருவோம், அதோட முடிச்சுக்கலாம். அத கலு யஹா உத்கீதா ச பிரணவஹா யஹா பிரணவஹா சஹா உத்கீதா இதி அசௌ வா ஆதித்யஹ உத்கீதः ஏஷः பிரணவः ஓமிதி ஏஷः ஸ்வரன்னேதி. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.